Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா பாத்தீங்க அப்படினா 1 ரூபாய் ஹல்வா அப்படினு பெட்டி கடைகள் எல்லாம் விக்கும் இல்லையா? 19 கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஹல்வா ரெசிபி அப்படினே சொல்லலாம். நம்மலாம் ஸ்கூல் டேஸ்ல நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்போம் இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெசிபியை எப்படி நம்ம வீட்ல ஈஸியா பண்றது அப்படினு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி அந்த மாவு எடுத்து அதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாம நல்லா வந்து தண்ணியை கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் கூட அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிற வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நான் வந்து நெய்யில் இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் இல்லைன்னா நல்ல அந்த பாகு வரும் பார்த்திங்களா, அந்த பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்த பின்னாடி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கரைசலை வந்து தண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சேர்க்கும் போதே ஒரு பக்கமாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா டக்குன்னு இது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வந்து வர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஃபுட் கலர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணின பின்னாடி நம்ம இதை வந்து நல்லா கலந்து விடலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த கலர்லாம் நல்லா மிங்கிள் ஆகி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பேனில் வந்து நல்லா ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இதுக்கு தேவைப்படாது அதிகமாக. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம வந்து கலந்து விட போகிறோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்த பின்னாடி நல்லா இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்த பின்னாடி 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பூன் நெய் தான் எனக்கு வந்து இதுக்கு செலவாச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்த பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலில் ஊற்றின பின்னாடி இதை நல்லா ஆறி செட் ஆகிற வரைக்கும் அதை வந்து அப்படியே விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 1 மணி நேரத்தில் இது வந்து நல்லா ஆறி செட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி செட் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தி வச்சு நான் அந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுடுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஒரு புட்டிங் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் தேவையோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்மளோட பெட்டிக்கடை 1 ரூபாய் ஹல்வா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.